இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை தானியேல் அதிகாரம் 6:28. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. பிரியமானவர்களே, உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்துதான் நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிறது என்பதை பாருங்க. இன்றைக்கு அநேகர் உபவாசித்து ஜெபிக்கிறதே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி ஒடுக்கி ஒரு வேளையாவது உபவாசித்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஒரு ஜெயத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஜெயம் வேணுமா? நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துல உங்களுக்கு ஜெயம் வேணுமா? தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, தானியேல் ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனுஷன். தானியேல் உபவாசித்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனுஷன். பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, ஜெபிக்க கூடாதுன்னு சட்டமும் வந்துச்சு. ஆனாலும் வழக்கத்தின்படி 3 வேளை தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற தேவ மனுஷர் தான் இந்த தானியேல். பிரியமானவர்களே, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. தானியேல் செய்கிற எல்லாமே சக்சஸா இருந்துச்சு. தானியேல் போன இடமெல்லாம் ஒரு செழிப்பா இருந்துச்சு. தானியேல் வாழ்ந்த அந்த நாட்கள்ல அவருடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. பிரியமானவர்களே, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு ஜெயம் வேணும்னா நீங்க ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும். நீங்க செய்கிற காரியங்களில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபியுங்கள். ஒரு பிரேயர் டைம், இந்த டைம்ல நான் ஏசப்பாவோடு பேசணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வழக்கத்தின்படியே நீங்க தினமும் ஜெபிக்கணும். தானியேல் அப்படிதான். வழக்கம் மாறல, பழக்கம் மாறல, 3 வேளையும் முழங்கால நின்று ஜெபிக்கிற அந்த ஜெபமும் மாறல. ஜெபிச்சாரு. கர்த்தர் காரியத்தை ஜெயமாக முடிய பண்ணார். பிரியமானவர்களே, ஏசப்பா எவ்வளோ நல்லவர். உங்க வாழ்க்கையில இருக்கிற தோல்வி, நஷ்டம், ஏமாற்றம், அழுக, கண்ணீர் எல்லாம் மாறணும்னா ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. காரியங்களை ஜெயமாக மாற்றுகிற ஆண்டவர். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததப்பா. அருமையான தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. நன்மைகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும்ப்பா. தரித்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இழந்து போன நன்மைகள் எல்லாம் திரும்ப கொடுங்கப்பா. போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும். தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. பொருளாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்த ஞானத்தால் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவன் உள்ள நாள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசுப்பா உங்களோட பேசியிருக்கிறார். உங்க காரியத்தை ஜெயமாக முடிய பண்ணுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.